ஃபைனான்சியர்களை குறிவைத்து நெருங்கி பழகி அவர்களுடன் தனிமையில் இருக்கும் கேடி லேடி. தனிமையில் இருந்த வீடியோவை காட்டி மிரட்டி பணம் பறித்த கும்பல். ராணி சித்ராவின் வலையில் விழுந்து பணத்தை இழந்த ஒருவரால் வெளியான பல உண்மைகள். காவல்துறையில் சில காலம் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற கில்லாடி ராணி சித்ரா ஃபைனான்சியர்களை குறிவைத்து பணம் பறிக்கும் வேளையில் இறங்கியது எப்படி? ராணி சித்ராவுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் யார்? பின்னணி என்ன? ஒரு பெண்ணோட மிரட்டலுக்கு பயந்து பயந்து அமைதியா இருந்த ஃபைனான்சியர் சுகுமார் இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா முதலுக்கே மோசமாகிரும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்திருக்காரு. திண்டுக்கல் பழனி நகர் பகுதியை சேர்ந்த ராணி சித்ரா 2003ல காவல்துறையில பணிக்கு சேர்ந்திருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே திருமணமாகி கர்ப்பமானதால பிரசவ லீவ்ல இருந்த ராணி சித்ரா அதுக்கு பிறகு பணிக்கு போகவே இல்லை, விருப்ப ஓய்வு வாங்கிட்டதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு சில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அத்தனையிலையும் லாஸ் ஆனதால கடன் வட்டிக்கு மேல வட்டி போட்டு குட்டி போட ஆரம்பிச்சிருக்குது. அதுக்காக தனக்கு தெரிஞ்ச நாராயணன் அப்படிங்கிறவர்கிட்ட கடனா பணம் கேட்டிருக்காங்க. பணம் புரளுற ஃபைனான்சியர்கள் கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கி அதை கூடுதல் வட்டிக்கு வெளி நபர்களுக்கு கொடுக்கறது தான் நாராயணனுடைய வேலையே. அப்படிதான் ராணி சித்ரா பணம் கேட்டப்போ சுகுமார் கிட்ட பணம் வாங்கி கொடுத்திருக்காரு நாராயணன். பணத்தை வாங்கின ராணி சித்ரா அடிக்கடி சுகுமார் கிட்ட பேசியிருக்காங்க. அந்த பேச்சு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு மத்தியில தனக்கு சொந்தமான ஒரு காலி வீட்டுல தன்னுடைய நண்பர் துரைராஜ், சுகுமார் கூட நாராயணன் மது குடிக்கிறது வழக்கம். அந்த வீட்டுக்கு வந்த ராணி சித்ரா சுகுமார் கூட ஒரு தனி அறையில் அமர்ந்து மது குடிச்சதா தெரியுது. போதையில இருந்த 2 பேரும் தனிமையில இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் தான் ஒரு நாள் தனக்கு பெரிய தலைவலியா மாறப்போகுதுன்னு ஃபைனான்சியர் சுகுமாருக்கு அப்போ தெரியல. சுகுமாருக்கு போன் பண்ணின ராணி சித்ரா 10 லட்சம் ரொக்கம், 100 சவரன் நகை இதெல்லாம் கொடுக்கலன்னா நாம தனிமையில இருந்த வீடியோவை உன் குடும்பத்தார் சொந்த பந்தம்னு ஊருக்கே அனுப்புவன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான சுகுமார், என்னோட நெருங்கி பழகினது இதுக்குதானா? பணம் பறிக்கிறது தான் உன்னுடைய பிளானா? நீ கேட்கிற பணம் நகையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு ஆபாச வீடியோவை அனுப்பின ராணி சித்ரா, இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கன்னு மிரட்டி இருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் ஷாக்கான நாராயணனுக்கு ஃபோன் பண்ணி ராணி சித்ரா மிரட்டுற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நாராயணன் அதை கேட்டு கோபப்படுவாருன்னு எதிர்பார்த்த சுகுமாருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. காரணம், கேட்ட பணத்தையும் நகையையும் கொடுத்துருங்க, அவமானம் நமக்கு தான் ராணி சித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நானா அந்த பொண்ணு கிட்ட பழகல, அவங்க தான் என்கிட்ட பழகினாங்க, அப்புறம் எப்படி நான் பணம் கொடுக்க முடியும்னு சொன்ன சுகுமார நாராயணனும் துரைராஜும் சேர்ந்து மிரட்டி இருக்காங்க. அப்பதான் சுகுமாருக்கே தெரிஞ்சிருக்குது இவங்க எல்லோருமே கூட்டு களவாணிகள் தான் அப்படிங்கிறது. மாத்தி மாத்தி எல்லோரும் மிரட்டினதால மன உளைச்சலுக்கு ஆளான சுகுமார் பழனி நகர போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு ராணி சித்ரா, துரைராஜ், நாராயணன் 3 பேர்கிட்டையும் விசாரிக்க வேண்டிய விதத்துல போலீசார் விசாரிச்சிருக்காங்க. பணம் புரளுற ஃபைனான்சியர்கள் கிட்ட ராணி சித்ராவை நெருக்கமா பழக விட்டு பணம் பறிக்கிறது தான் இந்த கும்பலுடைய மெயின் வேலையே அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு 3 பேரையும் கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீசார்.